பழகி பாருன்னு இருக்காங்க. கண்டிப்பா சுவாமி. ஏன்னா அறிஞ்சது அறியாது, தெரிஞ்சது தெரியாது, புரிஞ்சது புரியாது அனைத்து ஆழ்ந்த மகர்ஷிங்க ஈரையில பதனாத்தி பாழக்கூடியவர். 33 தேவர்களும் 44 ரிஷிமார்களும் அமரக்கூடிய சபை இந்த சபை. அப்படிப்பட்ட இந்த சபையிலே ஒருவருக்கு ஒருவர் பயப்பட மாட்டாங்க. நாரத மகர்ஷி வந்துட்டாவே என்ன கலக்க நடக்கும் போது மரியாதைக்குரிய பயம். வாங்க கதை முறைப்படி கேளுங்க. கதையின் முறைப்படி கேட்டா பதில் சொல்லுங்களா? ஏன்னா கேள்விகள்லேயே பல வகையான கேள்வி இருக்கு. இப்ப நம்ம கேட்க போற கேள்வி என்ன? அறிவினா என்று சொல்லக்கூடிய இலக்கியத்திலிருந்து எதுக்கு கேள்வியை கேட்கிறோம்? ஒரு இலக்கண ரீதியா கேள்வியை கேட்கிறோம். இப்ப கேள்வி கேட்டேன். ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு எதை யாருக்கிட்ட கேட்கணும், யாருக்கிட்ட கேட்டா பதில் வரும், எந்த இடத்துல தட்டணும், எங்க வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் கேட்கணும். அப்படிங்கிற முறையோட உங்கள் இடத்துல கேட்டா பதில் வரும் என்ற நம்பிக்கையோட குறிஞ்சி நிலம் இடம் இடம் வேறுபாடு தாயின் பெயர் நம்பி மோகனி தந்தையின் பெயர் நம்பிராஜன் 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 இடம் என்ன சொன்னீங்க? குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலம் நிலம் குறிஞ்சி நிலம் இடம் வேள்வி மலை சாரல் பள்ளத்தாக்குல குடியிருக்கீங்க அப்படித்தானே? இங்க இருக்கக்கூடிய மலை 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 சார்ந்த பகுதி மலை சார்ந்த மலைக்கு பெயர் லவலகிரி. ஆமாங்க. அப்ப இந்த லவலகிரிக்கு ஆமா கிரிக்கி வந்துட்டு நீங்க கொஞ்சம் ஆர்வத்தோட வாங்க. இல்லங்க நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா? இல்ல இந்த லவலகிரிக்கு இந்த லவலகிரிக்கு நீங்க தான் சொந்தக்காரியான்னு கேட்கலாம். என்னங்க கிரி என்பவே ஒரு மலை தானே, மலைக்கு பரவையிற ஆர்வம் தானே. ஆமா. இந்த கிரிக்கியோட ஆர்வத்தோட இந்த கிரணை பார்க்க வந்திருக்கேன். இந்த கிருக்கனவா? இல்ல கிரிக்கு கீழே என்ன இருக்கு? கிரிக்கு கீழே என்ன இருக்கு? கீ போடுறோம். கீக்கு கீழே போட்டா கீன்னு வரும். அதுக்கு கீழே போட்டா கூன்னு வரும். என்னங்க கீக்கு கீழே சுழிச்சு விட்டா கூதான் வரும். அப்ப என்ன வருது உங்களுக்கு? என்ன வருது? குறிஞ்சின்னு வருதா? இல்லைங்க கிறுக்கி அப்படின்றோம். அப்ப கிறுக்கு மறுபெயர் கிறுக்கேன்ற வரும் இல்லையா? அப்ப என்னைய கிறுக்கேங்கிறீங்களா? என்னங்க கிறுக்கி வந்திருக்கேன், அப்புறம் கிறுக்கே வர மாட்டேன். அப்ப நான் கிறுக்க நான் என்ன புறத்து கிச்சு விட்டா வந்து நிக்கிறேன். அப்ப கிறுக்கின்னு நான் என்ன கிழிச்சு போட்டா வந்திருக்கேன். இல்லையே உங்களை கிறுக்கின்னு சொல்லலையே. இந்த லவல கிறுக்கி நீங்க சொந்தக்காரியான்னு கேட்டேன். இருந்தாலும் அருமையா பேசுறீங்க, இனிமையா பேசுறீங்க. நீங்க இருக்கக்கூடியதோ குறிஞ்சிடலாம். ஏன்னா அவங்கள்ட்ட கேள்வி கேட்டலாம், பதில் சொல்லிடுவாங்க இல்ல. ஆனா இப்ப இந்த நேரத்துக்கு இந்த கேள்வி போதுமானா போதாதானுங்க. அதாவது நீங்க என்னைய மதிச்சு இந்த இடத்துக்கு போட்டிருக்கீங்க, வாஸ்தவமான பேச்சு. அவங்களையும் மதிச்சு போட்டிருக்கீங்க. அப்ப யார் இடத்துல சரக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். நீங்க நினைக்கிற சரக்கு இல்லை. எதுக்கு நீ இதுக்கே போகலையா? அவங்களாம் போயிட்டாங்கல்ல, போகணுமா வேணாம் அப்படி இருக்கீங்க பாருங்க. அவங்களே போக சொல்றீங்க. அவருக்கு என் அண்ணு 7 பேர் இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. 7 பேத்துல அவர் 6வது ஆட்டு. 6வது தானே? நான் எப்பவுமே தங்கச்சிக்கு துணையாவே பக்கத்துல இருப்பாரு. 6வதா பிறந்து இவ்வளவு குசும்பா இருக்காரு. என்ன உங்களுக்கு தெரியாது அவரை பத்தி? இருந்தாலுமா சரி கேளுங்க. இந்த சபைக்கு என் மானகட முகாரைய பாரு. நான் அண்ணன் சொல்லிட்டு இருக்க அத்தாச்சியா? எவ்வளவு ஒரு கேவலமா எனக்கு வாழ்த்து பேசுறீங்க. மாப்பிள்ளையா? நான் மாப்பிள்ளையா உங்களுக்கு? போறீங்களா? கொஞ்சம் சாமான் தூக்கி போவோம். அருமையா பேசுறீங்க, அருமையான விளக்கங்கள் பேசுறீங்க. நீங்க இருக்கக்கூடியது குறிஞ்சி நிலம். ஆமாங்க. இந்த குறிஞ்சியிலேயே 3 வகையான குறிஞ்சிகள் இருக்கு இல்லையா? என்னென்ன குறிஞ்சி? மலைவன குறிஞ்சி, வாடா குறிஞ்சி, தபோவன குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய 3 வகையான குறிஞ்சிகள் இருக்கு. இதுல தாங்கள் இருக்கக்கூடியதும் தபோவன குறிஞ்சி என்பது இந்த இடத்துல எல்லா முறைவற்றும் தவம் செய்யும். கண்டிப்பாக. ஏன்னா ஆங்காரத்தை உள்ளடக்கி 50 சொல்லி தவம் செய்யறாங்க. சுகம் என்பதை தூங்காமல் தூங்கி சுகம் பெற. அப்ப இந்த இடத்துல இது முக்குறிஞ்சி. என்ன முக்குறிஞ்சி? இது முக்குறிஞ்சி தானே? என்ன முக்குறிஞ்சி அப்படி? இல்ல இது முக்குறிஞ்சி தானே? ஆமாங்க. இது முக்குறிஞ்சியா இல்ல
மூக்குறிஞ்சியா? அவரு சளி பிடிச்சி ஜலதோஷம் பிடிச்சிச்சு, அதனால மூக்குறிக்கிறாரு. நல்லா உறிஞ்சிக்கோங்க. இது மூக்குறிஞ்சி நான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? உண்மைதானங்க, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். வாஸ்தவம் தான். இங்க என்ன இருக்கும்? மலைகள் இருக்கும். மலைகளோட வாசனை எப்படி இருக்கும்? அது மண் வாசனை இருக்கும், நீர் வாசனை இருக்கும், நில வாசனை இருக்கும், மலர் வாசனை இருக்கும். இதெல்லாம் வாசிக்கணும்னா என்ன, சுவாசிக்க என்ன பண்ணும்? மூச்சு தேவை. ஏன்னா வேள்விமலை சாரல் என்பதே வந்து ஒரு முனிவர்களுக்கு ஏற்ற இடம். எதனாலன்னா தவம் செய்யறதுக்கு. அப்ப தவம் செய்யும் பொழுது முனிவர்கள் எல்லாம் மலைக்கு மேல, அதாவது இங்க மலை கிடையாது, குன்றுதான். இந்த குன்றுக்கு மேல முனிவர்கள், மேல முனிவர்கள், கீழே நீங்க. மேல உங்களை வச்சுக்கிட்டு கீழே நின்று உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அவங்க மேல நின்று தவம் பண்றாங்க, நீங்க கீழே நின்று உன்னதமான காவல் பாக்குறீங்க. இங்க பாருங்க சாமி, அன்னைக்கு கொஞ்சம் யூடியூப் ஒரு 10 நிமிஷம் மாத்திருங்க. இல்ல இப்ப என்ன வருதுன்னா, நீங்க மேல இருக்கீங்க, நான் கீழே இருக்கேன். அவங்க குன்றுக்கு மேல அமர்ந்து தியானம் செய்யறாங்க. இல்ல சாமி, நீங்க சொல்றது புரியுது. நீ மேல இருந்து தவம் பண்ணுவீங்க, நாங்க கீழே இருந்து உங்களை கீழே பாக்கணும், காவல் பாக்குறீங்க, கீழே இருந்து பாக்குறீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உங்களை நான் பார்த்த தப்பு இல்ல, தப்பு இல்ல. என்ன மேல வச்சு நீங்க கீழே நின்று பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. ஏன்னா நீங்க எங்களே பார்க்கல. நல்லா இருக்காதுன்னா நீங்க பாத்தீங்களா? இல்லங்க, இல்ல நல்லா இருக்காதுன்னு சொல்றீங்க, முன்ன பின்ன பாத்துருக்கீங்களா? கிடையாது. அதாவது இது வந்து நல்ல முறை அல்ல அப்படின்னு சொல்றேன். ஏன்னா உங்களுடைய வேலையை நீங்க பாக்குறீங்க. சரி, உங்களுடைய வேலை என்ன? காவல் பார்க்கக்கூடிய ஒரு உங்க வேலை என்ன வேலை? தவம் பண்ணக்கூடிய வேலை. அது மட்டும் தான் செய்வீங்களா? அவருடைய நிலையில சரியா இருக்கணும், அதை மட்டும் தான் செய்வீங்களா? எனக்கு தெரிஞ்சது அது மட்டும் கிடையாது. அப்புறம் உங்களோட வேலை அது மட்டும் கிடையாது. அப்புறம் வேற என்ன வேலை? அதாவது நிறைய வேலைகள் இருக்கு. ஒவ்வொரு முனிவர்கள் கவிபாடல் திறனுடையவர்கள், யாகம் செய்யும் திறனுடையவர்கள். எனக்கு பாருங்க கழக தொழில், அதை போல அப்படி சொல்லுங்க. எனக்கு கழக தொழில். அதை போல தவம் செய்யக்கூடியது தன்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான். மேல முனிவர்கள் தவம் செய்யறாங்க. தவம் செய்யணும்னா என்ன செய்யணும்? இருங்க, தவம் செய்யறதுல என்ன சந்தோஷம் இருக்கு? தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துறது. கட்டுப்படுத்த முடியாது, ஒருநிலைப்படுத்துவதற்காக. என் சாமி இப்ப தவம் ஏன் எக்கோ அடிக்குது? எக்கோ குறையும். தவம் சொல்றீங்க. ஆமா, அப்ப மனதை கட்டுப்படுத்துவதற்காக தவம் செய்யறாங்க. ஆமா. இப்ப நீங்க தவம் செய்யறது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக. அப்படி தவம் செய்யலன்னா என்ன பண்ணுவீங்க? தவம் செய்ய, அதாவதுமா, ஒரு மனிதனுக்கு தற்புகழ்ச்சி இருக்கக்கூடாது. அதே நேரத்துல தன்னடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னடக்கம்னா எந்த விதத்துல? தன்னுடைய குணங்களை தானே கட்டுப்படுத்தணும். ஒரு ஒரு பொருள் இருக்கு, ஒரு உணவுப் பொருளே இருக்கு, தன்னுடைய ஆவலையும் மீறி அந்த உணவுப் பொருளை எடுத்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது நம்மளுடைய உடலுக்கு கெடுதல் அப்படிங்கிறத நினைக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு சொல்லாதீங்க. ஆசை வந்தா சாப்பிட்டு போக வேண்டியதானே. அமிர்தமும் நஞ்சு. ஆசைக்குத்தான் இருக்கணுமே தவிர தேவைக்கு இருக்கணும், ஆசைக்கு இருக்கக்கூடாது. அத போல அது வந்து உங்களை மாதிரி முனிவர்களுக்கு, என்ன மாதிரி மானிடர்கள், அதான் முனிவர்கள் என்ன நிலையில இருக்கணுமோ அந்த நிலையில இருக்கணும். மானிடர்கள் எந்த நிலையில இருக்கணும் அந்த நிலையில. இப்ப முனிவர்கள் தவம் செய்யறாங்கன்னா தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தணும். அப்ப மனதை ஒருநிலைப்படுத்தணும்னா மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடணும், அப்படித்தானே? அப்பதான் அதுக்கு பேர் தியானம். அப்ப மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுறது எந்த நிகழ்வு? மூக்கு உறிஞ்சுறது. நல்லா உறிஞ்சுவிக்க போல இருக்கு. அப்ப இங்க இருக்கிற எல்லாரும் மூக்கு உறிஞ்சுறாங்களா இல்லையா? என்ன சாப்பிடுங்க, நாங்க உறிஞ்சுறது வேற, நீங்க உறிஞ்சுறது வேற. மூக்கு உறிஞ்சுறது, சுவாசத்தை இழுக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். சரி, இருக்கட்டும். அதனாலதான் இந்த இடம் மூக்கு உறிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மூக்கு உறிஞ்சினாலதான் பல பிரச்சனை இந்த குறிஞ்சி நிலத்துல வந்துச்சு. மூக்கு உறிஞ்சனால பல பிரச்சனை. இது மட்டும் இல்ல, மூக்குனாலே பிரச்சனை வந்திருக்கு, அந்த சுவாசத்தினாலே பிரச்சனை வந்து, அந்த ஓட்டனாலே பிரச்சனை வந்திருக்கு. ஓட்டனால நிறைய பிரச்சனை வருதுமா. ஐயப்பா, யூடியூப் அமத்திட்டியாப்பா? ஓட்டையம்மா, ஓட்டனால நிறைய பிரச்சனை. நீங்க எத்தனை ஓட்டையை பார்த்து, நீங்க எத்தனை ஓட்டையை பார்த்துருப்பீங்க? நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா நான் பார்க்க, நீ ஒண்ணு சொல்லுங்க, நான் சொல்றேன், நீங்க போய் பார்த்துருவாங்க. எங்க ஓட்டைய? நான் தான் விருப்பம் இல்லைங்க, நீங்க சொன்னா மட்டும் போய் பார்க்கவா போறேன்? என்ன சார், நீங்க தான் சொன்னீங்க ஓட்டனால பல பிரச்சனை வந்திருக்கீங்க. அனுபவம் பெருசா அனுமானம் பெருசா? அனுபவம் தான் பெருசு. அப்ப அனுபவம் இருக்கனாலதான் ஓட்டனால பெரிய பிரச்சனை வந்து சொல்றீங்க. ஆமா, ஓட்டைன்னு சொன்னோம். ஓட்டைன்னு எந்த ஓட்டையை சொல்றோம்? இப்ப நீங்க சுவாசத்தை சொன்னீங்கல்ல, சுவாசத்தை சொல்றேன். இந்த மூக்குல என்ன இருக்கு? நாசி, ரெண்டு வானங்கள் இருக்கு. ரெண்டு ஓட்டை இருக்கா? இந்த ஒரு ரெண்டு ஓட்டனால பிரச்சனை வந்துச்சா? வந்துச்சு. அதான் நானும் சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். இந்த வாய் அது ஒரு ஓட்டை தான். அது ஓட்டனால. இந்த ஓட்டை வாய், ஓட்டை வாய் இல்ல, இந்த வாயில இருக்கிற இந்த ஓட்டை, அதனால பிரச்சனை வரும். அப்ப இன்னொன்னு இருக்குல்ல, கண்கள் இருக்கு, அது ஓட்டை தான். அந்த கண்ணுக்குள்ள இருக்க நிம்மி என்ன இருக்கு? கண்ணி, காது, அது ஓட்டை தான். இந்த கண்டதையெல்லாம் கேட்கணும். இந்த கட்டத்துல கைய ஒட்டச்சு போடல. ஒரு சில விஷயம் கைய ஒட்டச்சே முடிவேன். எது கைய ஒடிக்கிறீங்கன்னா கைய ஒடிச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன, நான் ரொம்ப சாதாரணமா பேசுறேன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் எவ்வளவு தூரம் சாதாரணமா பாருங்க, சாதாரணமா பேசுறது அது மேல ஏறிட்டு பேசுங்க. நீங்க கூட நின்று பேசுங்க, வாங்க பேசுங்க. நான் ஏறி நின்றுவேன், அது தாங்க. நீங்க ஏறி நின்றீங்களா?
இப்ப என்ன சாமி இப்படி சொல்றீங்க? தாங்குமா? ஒண்ணு நீங்க ஏறுங்க, இல்ல வாங்க நான் ஏறுறேன். அம்மா நமக்கு இந்த ஏற வேலையெல்லாம் பிடிக்காது. இல்ல ஒரு தாட்டி. எதுக்கு ஒரு தாட்டி இல்ல? இப்ப அவர் எங்க? உங்க தாத்தாவை நிறைய வீட்டுல ஏற விட்டுருக்கேன். எதுக்கு? முருகப்பாங்க. இப்ப உங்களை அடுத்து உங்களை ஏற விட போறேன். ஏன் யார இங்க ஏற விட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? இங்க வரங்க. அதாவது தப்பா நானும் சொல்ல வரல. மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம்ங்கிறது இருக்கும். ஏற்ற இறக்கம் இல்லாத மனித வாழ்க்கை கிடையாது. எந்த இடத்துல ஏறணும் எங்க இறங்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க இருக்கக்கூடியது குறிஞ்சிங்க. ஆமா. இப்ப இந்த சுவாசத்தினால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னேன்ல, இங்க பூக்கக்கூடிய மலர் என்ன? நிறைய மலர்கள் இருக்கு. குறிஞ்சி மலர். குறிஞ்சி நிலத்துக்கு சிறப்பா குறிஞ்சி மலர். சரி. ஏன்னா இந்த குறிஞ்சி நிலத்துல 99 மலர்கள் பூக்குது அப்படின்னு குறிஞ்சி பாட்டு சொல்லுது. குறிஞ்சி பாட்டுல இயற்றிருக்காங்க பாடல்ல. ஆனா அதற்கு ஒரு சிறப்பான மலர், ஒரு சிறப்பு மிக்க மலர் குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர். அந்த குறிஞ்சி மலருடைய மனம் இந்த காட்டுக்குள்ள வீசுறனால கண்ணுவ மகரிஷி தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். எங்க இந்த குறிஞ்சி நிலத்துல கண்ணுவ மகரிஷி தவம் செய்யும் பொழுது இந்த குறிஞ்சி மலத்துடைய வாசனை வரும்பொழுது என்ன ஆயிடுச்சு? அவருடைய அந்த தியானத்தை கலைச்சிருச்சு அந்த மலர். காம போதை உண்டு பண்ணக்கூடிய மலராக இருந்துச்சு. அப்பத்தான் செஞ்சாலும் அதுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. நீ என்னுடைய தவத்தையே கலைக்கிற, அப்ப இங்க வரக்கூடிய எல்லா மனிதர்களுடைய தவத்தையும் நீ கலத்தி விடுவாய் அப்படிங்கறதுக்காக 12 ஆண்டுக்கு ஒரு முறைதான் பூக்கணும் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துறாரு. இது ஒரு மலருக்கு சாபம். ஆமா. நான் சொன்னேன் மூக்குல இருக்கக்கூடிய துவாரங்கள் ஓட்டைன்னு சொன்னேன். இந்த ஓட்டையினால பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா அமுதந்தி முனிவராகப்பட்டவர் தவம் இருக்காரு. இந்த தவம் இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வழியாக யாரு வரா? கைதேகி வரா. சின்ன பிள்ளை 8 வயசு பிள்ளை. 8 வயசு பிள்ளை கைதேகி வரா. இவரு நீங்க சொன்ன மாதிரி மூளைங்களையும் மடக்கி கண்களை மூச்சை விடாமல் தவம் செய்யறது முனிவரோட வேலை. இந்த முனிவர் என்ன பண்றாரு? அமைதியா உட்கார்ந்து தவம் செஞ்சுட்டு இருக்காரு. புற்றுக்குள்ள. ஆமா, புற்றுக்குள்ள தவம் செஞ்சுட்டு இருக்காரு. துர்வாச முனிவர். இன்னொரு முனிவர் இருக்காரு. அமதங்கி முனிவர்னு சொல்லலாம். துர்வாச முனிவர் புற்றுக்குள்ள அமர்ந்து தவம் பண்ணாரு. வெளியே தெரியணும்னு நிறைய ஒரு பெயர்கள்ல நிறைய பேர். இது வந்து நடைமுறை பெயர்னால இதை நான் சொல்றேன். அப்ப பாரு, அந்த முனிவர் தவம் செஞ்சுட்டு இருக்காரு. தவம் செஞ்ச முனிவரை பார்த்து அந்த பிள்ளை 8 வயசு பிள்ளை பாக்குது. என்ன அவர் உயிரோட இருக்காரே இல்லையான்னு கொண்டு போய் விட்டு பாக்குற கைய விடாது. மூக்கு சின்னதா இருக்கு, கை விரல் பெருசா இருக்கு, உள்ள போகாது. மூக்குல கைய விடுற. திருப்பி நீ எதுல விட போறீங்களா? இல்லம்மா, வேண்டாம் விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த கைய விடுறதெல்லாம் நமக்கு ஏன் சாமி தேவையில்லைன்னு சொல்றேன். அப்படி சொல்லாதீங்க. மூக்குல கைய விட்டாரு. அப்புறம் ஒண்ணு சொல்றேன், சொல்லுங்க. நான் உங்க மூக்குல கை விடுறேன். சரி, நீங்க வேணா வாயில கை விடுங்க. வேணாமா? ஏன் சாமி? பரவாயில்ல. உங்களை மாதிரி முனிவர் தான் கட்டவரல வாயில வச்சாரு. ஆமா, கட்டவரல வாயில வச்சு பால் சுரக்கும் தன்மை வந்துச்சு. அது மாதிரி உங்களுக்கு கட்டவரல பால் வருமான்னு பாக்குறேன். வேணாப்பா, நஞ்சு போயிரு, எழுப்புதான் வெளியே. பால் வருமானு கேட்டா அப்புறம் குடிச்சு பார்த்தா தானே தெரியும் பால் வருதான்னு. அப்ப என்ன முனிவர் என்ன பண்றா? அந்த கைதியை பார்த்தா உயிரோட இருக்காளா இல்லையான்னு பார்த்து என்ன பண்றா? மூக்குல காத்து வந்தாதானே உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியும். விளையாட்டு பிள்ளை புத்துக்குள்ள என்னமோ இருக்குன்னு கையை விட்டுறா. எங்க போச்சு கை? விரலு நேரா மூக்குக்குள்ள போயிருச்சு. கோபம் பண்ண முனிவர் என்ன பண்ணாரு? என் விரல், அதாவது என் மூக்குல குத்துன எதுவா இருந்தாலும் இருப்பா போகட்டும்னு சமைச்சாரு. சாமி எப்படி சொல்லலாமா? நான் சின்ன பிள்ளை, அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் தவறு செஞ்சேன். பாக்குறவங்க எல்லாம் என் கை இரும்பா இருக்க நல்லா இருக்குமா? அதனால எனக்கு ஏதாச்சும் மறுபரத்து கொடுங்க அப்படின்னு உடனே தேவைக்கு ஏற்ற நேரம் உனக்கு அது இரும்பா வரும். மற்றவங்க கண்களுக்கு மட்டும்தான், அதாவது உன் கை கண் கழுக்க மட்டும்தான் இரும்பா இருக்கும். மற்றவங்க கண்களுக்கு சதையாதான் இருக்கும். அதாவது அப்ப சாதாரண விரலாத்தான் இருக்குன்னு வரத்தை கொடுத்தாரு. அந்த விரலாகப்பட்டது வந்து இரும்பா போனது வந்து துர்வாச முனிவர் கொடுத்த சாபம் கிடையாது, வரம். எதனால? ஏன்னா தசரதனுடைய ஆசான் மானசீகமான குரு யாரு? துர்வாச முனிவர். அவருக்கு பாடம் கற்பித்தவர் துர்வாச முனிவர் தான். அப்ப தசரதன் தன்னுடைய மாணவனுக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் இந்த கட்டவரல சாபமா கொடுத்தாரு. அதாவது பச்சை பசிப்பி அச்சில்லாமல் தேர் ஓட்டுனா. எப்ப ரதத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இவதான் சாரதியா இருக்கா, அச்சாணியாகப்பட்டது உடையுது. அத்தான் உங்க கூட நானும் வரடி, வாங்க. எங்க? தசரதன் சொன்னாரு வேணான்னாரு. ஆரம்பத்துல வேணான்ட்டாரு. வேண்டாமா, போருக்கு வந்து ஆண்கள் மட்டும் தான் போகணும், பெண்கள் அரண்மனையில மட்டும் தான் இருக்கணும், பொம்பளைங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல. ஆனா கேட்டாளா? முடியாது. என் கணவர் எங்கே சொல்றாரோ ஓகே நான் செல்லுவேன்னு சொல்லி என்ன பண்றா? தசரதர் போருக்கு போறார், மனைவியும் கூட போறா. போன இடத்துல என்ன ஆகுது? கொஞ்சம் விபத்துல நடக்குது. அந்த இடத்துலதான் அச்சாணி கீழே கழிஞ்சு விழுந்துருது. பார்த்தா நம்மளோட புருஷன் உயிரை காப்பாத்தணுமே, வேற கொண்டே விட்டா. கல்லானாலும் கடமை, புருஷன் உயிரை காப்பாத்தணுமே என்ன பண்ணா? அச்சாணிக்கு பதிலா தன்னோட கட்டவரலை கொடுத்து காப்பாத்தினான். அப்ப கட்டவரலை கொடுத்து காப்பாத்தின உடனே அப்பத்தான் தசரதன் சொல்றான்,
உனக்கு என்ன வர வேணும் கேளு, 2 வரங்களை தர்றேன். இப்ப எனக்கு வேண்டாம். இப்ப வேணாமா? எனக்கு வேணுங்கிறப்ப வாங்கிக்கிறேன். வேணுங்கிறப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு யாரு சொல்றது? கைதேகி சொல்ற. கைதேகி சொன்னா. அப்ப சொல்லும் பொழுதுதான் அப்ப இன்னொரு சம்பவம் நடக்குது. இந்த தசரதனுக்கு ஒரு ஏத்தம். அவன் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. சாமி ஏத்தமா பேசுறாரு, நல்ல ஏத்தமா கொஞ்சம் இறக்கி கூட பேசுது. இல்ல, அவனுக்கு ஒரு சுமர் என்னன்னு பாருங்களேன். போருக்கு போறான், வேட்டைக்கு போறான். வேட்டைக்கு போறவன் அவன் போற வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. இங்க என்ன அவனுக்கு வேலை? இங்க என்ன உனக்கு வேலை? இங்க நான் வரல, நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல, உங்களையே சொல்லல, தசரதனை சொல்றேன். இங்க எதுக்கு உனக்கு வேலை அப்படின்னு. அப்ப வேட்டைக்கு போறான். போகும் பொழுது சிரவணன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையன், பாவம் சின்ன பையன் தானே, சின்ன பையன் விட்டுட்டு போக கூடாதா? சின்ன பையன் தான் இப்ப பயங்கர போடு போடுறாங்க. சின்ன பையன் என்ன செய்யறான்? சலபோஜனி என்று சொல்லக்கூடிய தனது தாய் தந்தைய தோழல காவடிகளா சுமந்து வரான். கண்ணு தெரியாத அப்பா அம்மா 2 பேருக்குமே கண்ணு தெரியாத வயசானவங்க. அப்ப தூக்கிட்டு வரான். வரும் பொழுது என்ன ஆகுது? தண்ணி தாகமானது ஏற்படுது. தாகம் ஏற்பட்ட உடனே என்ன செய்யறான்? ஒரு இடத்துல இந்த காவடி ஆகப்பட்டதை இறக்கி வச்சுட்டு நேரா போய் சொர குடுக்க எடுத்து கொண்டு போய் ஆத்துல தண்ணி மோக்கிறான். தண்ணி மோக்கும் போது சொர குடுக்கைய தண்ணிக்குள்ள விட்டா எப்படி சத்தம் கேட்கும்? கலகல கேட்கும். கலகலன்னு கேட்குமா? கலகலன்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்ட உடனே குடுக்க கேக்குதா? சாமி, அது தண்ணி. யார கொடுக்க சொல்றீங்க? உங்களை கொடுக்க சொல்ல. உங்கள்ட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? அப்ப நீங்க தான் கொடுக்கறீங்க. கொடுக்கு சத்தம் கேட்டுச்சு. அப்ப அந்த சத்தம் கேட்ட உடனே தசரதன் பார்த்தான், சத்தம் கேக்குது. அப்ப அவனுக்கு குறிப்பறியக்கூடிய தன்மை இருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனா குறிப்பறியக்கூடிய தன்மை இருக்கா? அப்படி இருந்தா அந்த வேலையை செய்யறான் கிடையாது. அவனுக்கு குறிப்பறிஞ்சிருந்தா அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன செய்யலாம்? தன்னுடைய பானமாகப்பட்ட சப்த வேதி எடுத்து எய்தான். சப்த வேகினா என்ன? சத்தம் எங்க கேட்கணும் அந்த இடத்துல போய் அந்த பானமாகப்பட்டது படும். அப்படின்னு இந்த சப்த வேகியை எடுத்து விட்டான் பாருங்க. சப்த வேகி நேரா போய் எங்க போச்சு? சிரவணனுடைய இடுப்புல போட்டுச்சு, குத்துச்சு. குத்துன உடனே அப்ப தன்னுடைய தோல் மீது தூக்கி சிரவணனை போட்டுக்கொண்டு தாய் தந்தை எடுத்து போறேன். அப்பத்தான் சொன்னா, நான் சலபோஜன், நான் எப்படி என்னுடைய மைந்தனை பிரிஞ்சு இந்த உயிரை இழக்கிறேனோ அதே போல நீயும் உன்னுடைய மைந்தனை பிரிஞ்சு அவன் நாள் ஆள மாட்டான். யாரு? உன்னுடைய மையன் நாள் ஆள மாட்டான். நீயும் ஜாவன், உன் மகன் ஜாவன். அப்பதான் தாய் தந்தை சொல்றாங்க என்னன்னு, நாங்க எப்படி பிள்ளை இல்லாம இங்க இருந்து கிடக்கிறோமோ அது மாதிரி உனக்கு பிள்ளைகள் பிறக்கும். ஆனா கொள்ளி வைக்க பிள்ளை இல்லாம நீ இறந்து விடுவாயின்னு சொல்லி தாபத்தை கொடுக்குறான். என்ன ஆயிருது? இத கையை இட சொல்ற. அப்ப கைகேயி ராமாயணத்துல நல்லவளா கெட்டவளா? ஏன்னா எல்லாமே இங்க படிச்சவங்கதான், அவங்களை கேட்போம் நம்ம. கைகேயி நல்லவளா கெட்டவளா? நீங்க சொல்லுங்க. கெட்டவ அப்படிங்கிறீங்க, நான் நல்லவன்னு சொல்லுவேன். நான் சொல்றேன் நல்லவன். கைகேயி சொன்னா வரத்தை கேட்டா என்ன வரும்? ராமன் நாடாளனும் பரதன் ராமன் காடாள வேண்டும், பரதன் நாடாளனும் அப்படிங்கிற வரத்தை வாங்கினான். எப்படி கேட்டான்? நான் பெற்ற பிள்ளை பரதனாகப்பட்டவன் இந்த நாட்டை ஆள வேண்டும், என்னோட அக்கா பிள்ளையாகப்பட்ட ராமன் காட்டை ஆள வேண்டும். ஏன்னா உலகமே தெரியும், ராமை காட்டுக்கு போனார். எதனால? கைதேகி சொன்னால. என்ன ஒரு காரணம்? கைதேகி என்ன சொன்னான்? பெத்த பிள்ளை பரதனா இருக்கலாம், ஆனா பாலூட்டி சீராட்டி ராமனை வளைத்தவர் கைதேகி. எவன் ஒருவன் அந்த சிம்மாசனத்தில் அமர்றானோ அந்த சிம்மாசனமே எரிந்துவிடும். இந்த சூழ்ச்சியை தெரிஞ்சவ கைதேகி மட்டும்தான். தன்னோட பிள்ளை சத்தாலும் பரவாயில்ல, நம்மளோட ராமை இறக்கக்கூடாதுன்னு ஒரு சூழ்ச்சிக்காக தன்னோட கணவன் அப்ப கொடுத்த வரத்தை கேட்டான். எனக்கு 2 வரம் வேண்டும். ஒன்று என்னவென்றால், இங்கே பரதனாகப்பட்டவன் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிய வேண்டும். அதே ராமனாகப்பட்டவன் 14 வருஷம் வனவாசம் போக வேண்டும். இதுல என்ன தெரியுது? என்ன கைதிக்கு நல்லவளா கெட்டவளா? நல்லவன். ஏன்னா தன்னுடைய மகனுடைய உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சா. ஒரு விஷயம் என்னன்னா, எதனால அவங்க அப்படி கெட்டவங்க நினைக்கிறாங்கன்னா, வரக்கூடிய நாடகத்துல இருக்கவங்க இந்த மேட்டோட்டமா சொல்லி சொல்லி கைதேகி கெட்டவன் அப்படின்னு உங்க கண்ணோட்டத்துக்கு காமிச்சிட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதோட சூழ்ச்சி ஆழங்களை யாருமே புரிஞ்சுக்கல. அப்ப லட்சுமணன் சொன்னா, இங்க கைகேயி ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே நேரா தன்னுடைய பானங்களை எடுத்துக்கிட்டு கைகேயை போய் கொல்லலான்னு போனான். யாரு? லட்சுமணன். போகும் பொழுது ராமை தன்னுடைய ஞான நிச்சயினால உணர்ந்து சொன்னான். இல்ல, நதியின் பிழை என்று நறும்புணல் அற்றே பதியின் பிழை என்று மகன் பிழை என்று தாய் என்ன அவளை ஏண்டா வெகுண்டு கோவப்படுற? அவ தப்பு கிடையாது, தந்தையுடைய தப்பு கிடையாது. விதி செய்யற கோலம் நடப்பதையெல்லாம் நன்மைக்கே நம்மளுக்கு ஆறுதல் சொன்னேன். அப்ப என்ன நடக்க போறதுங்கிறத முன்னாடியே குறிப்பறிஞ்சு நடக்கக்கூடிய வம்சாவளியில வந்தவங்க நீங்க மாதிரி குறிப்பறிஞ்சிருக்கீங்க. இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த காத்து லேசா பட்டு நானும் ஒரு விஷயத்த குறிப்பறிஞ்சேன்.
வந்துருச்சா? எனக்கு வந்துருச்சு. நினைச்சேன் காத்து இல்லைனாவே பரவாயில்ல, காத்து வந்தா அப்படிதான் இருக்கும். காத்து வந்தா குறிப்பறிய தன்மை. சொல்லுங்க என்ன வேணும்? நான் உங்களுடைய அண்ணனின் வாயிலாக தோழியின் வாயிலாக கண்ட விஷயம் என்னன்னா இவங்களுக்கு இன்னும் ஆகல. என்ன ஆகல? இன்னும் ஆகல. இன்னும் ஆகல. ஆணுனாலதான் சாமி வந்திருக்கேன். இன்னும் ஆகல. இல்ல ஆணுனாலதான் வந்திருக்கேன். அப்புறம் அவங்க ஆகலன்னாங்க. இல்ல ஆணுச்சு. பெண்களுக்கு பருவங்கள் எத்தனை? பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேருந்து கூட 7 வகை பருவம். 7 வகை பருவம். அதுல தாங்கள் இருக்கக்கூடியதோ மங்கை பருவம். மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு வயது எத்தனை? 13. 12 to 13 வயது. ஆனா நாரதருக்கு எத்தனை வயது? உங்களுக்கு வயதே இல்லையே. 10 வயசு. எப்படி சொல்றீங்க? நாரதருக்கு நிலையான வயசு 10. உங்க பேரை உங்களை சொல்லாதீங்க. அப்புறம் உங்களை கேட்கல. அப்புறம் நாரதர் வயசு. நாரதர் தான் சொல்றேன். 10 வயசு. நாரதருக்கு கதைப்படி நாரத புராணத்துல 10 வயசு. நாரதர் புராணத்துல 10 வயசு. இந்த கதையில என்ன வயசு? 10 தாமா. இங்க பாருங்க. நான்குகளுமே நாரதருக்கு 10 வயசு தான். மார்க்கண்டேயனுக்கு எத்தனை வயசு? சரி நான் கேக்குறேன். 14. 10 வயசு தானே? ஆமா. சரிடா தம்பி வாங்க. ஆமா நீங்க எனக்கு அக்கா தான். நல்லா இருக்கு பையன். ஆமா நல்லா இருக்கு. அக்கான்னு கூப்பிட்டா இந்த நேரடியா டான்னு சொல்றது. நீங்க எனக்கு அப்பா மாதிரி தப்பா பேசக்கூடாது. நானும் உங்களை தப்பாவே பேசுறேன். சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலையில? இல்ல கல்யாணம் ஆகல. எதனால? கல்யாணம் ஆயிருந்ததுல வந்திருக்க மாட்டோம். விதி சரியில்லை. என்ன பண்றது? உங்களை எல்லாம் தலை எழுத்தா இருக்குது. தலையெழுத்து அப்படித்தான் சொல்லாதீங்கம்மா. ஏன்னா விதியை வந்து குறைய சொல்லக்கூடாது. ஏன்? விதி பாருங்க. விதி அந்த பாருங்க அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் விதியை குறை சொல்லக்கூடாது? ஏன்னா விதியை படைச்ச இல்ல அவரு நம்ம விதினால அடிபட்டிருப்பாரு. அதனால கை தட்டுறாரு. என்ன பாருங்க அவருடைய அனுபவம். ஏன்னா விதி பெரிதா மதி பெரிதான்னு பார்த்தா விதி இல்லாம மதி கிடையாது, மதி இல்லாம விதி. கண்டிப்பா. ஏன்னா அதை விதியை படைச்ச பிரமன் தான் அந்த மதியையும் படைச்சான். அப்பத்தான் விதிப்படி பிறந்தா யார்? அவ்வை. ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஆணுக்கும் பிறந்தார். ஆனா அவ பெண் குழந்தையா பிறக்கணும். ஆனா அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எங்கே பிறக்குதோ அங்கே விட்டுட்டு போயிடணும். அப்ப மூன்றாவதா இவ பெண் குழந்தையா பிறக்கிறா. இப்ப பெண் குழந்தையா பிறந்து என்னென்னத்தை அனுபவிக்க போறாளோ. கொடுமை. ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களே இல்ல, நான் அப்படியார சொல்றேன். அதே சொல்றேன். என்ன அப்ப தாயுடைய மனதாகப்பட்டது பதறது. அப்பத்தான் சொன்னா இட்டவுடன் எந்தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டான். முட்ட பஞ்சமேனாலும் பாரமவனுக்கு முட்டை நெஞ்சமே அஞ்சாதே நீன்னு இருக்காங்க. முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கடி. டே ஏண்டா ஏண்டா என்ன ஏண்டா? நாரதர் ஏண்டா? நீ எனக்கு அப்பா மாதிரி தப்பா பேச மாட்டேன். இட்டவும் நந்தலையில் என்று எழுதிவிட்ட சிவனோ செத்து விட்டானோ முட்ட பஞ்சமேனாலும் பாரமவனுக்கு முட்டோ நெஞ்சமே. என்ன பெத்துட்டேடா நீ போடா கம்முனு. நெஞ்சமே அஞ்சாதே போன்னுதான் சொன்னா. என்ன அதுக்கு அதான் அர்த்தம். அப்பனை பார்த்து சொன்னா என்னை பெத்து போட்டீங்க, நீங்க கவலைப்படாம போங்க, என்ன படைச்ச ஈஸ்வரக்கா என்னை பாத்துக்க. எப்படி? அவருக்கு தெரியும். அவன் மேல பாரத்தை போட்டு போ. அவன் மேல பாரத்தை போட்டு 3 பேர் தான் அவர் மேல பாரத்தை போடுறது. போட்டுட்டு போ. வர்றது அவன் பாத்துக்கான். அதே அவைதான் திருப்பி சொன்னா சிவாய நமவோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஏதுமில்லை ஐயனே. அபாயம் ஒரு நாள் உபாயம் இதுவே மதியாகம் அல்லாது விதியே மதியாய் செயல்படும்னு சொன்னான். அப்ப அந்த விதிதான் மதியா செயல்படும். அப்படி இருக்கும் பொழுது விதிவாதி மதிவாதின்னு இருக்காங்க. உங்க விதி இன்னும் திருமணம் நடக்கல, என்னுடைய மதி அதுல பாதி செயல்படணும் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு ஒரு என்ன பண்றீங்க? மாப்பிள்ளை பாத்து. மாப்பிள்ளைனா மாப்பிள்ளைனா நீங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்காக. திருமணம் பண்ணி என்ன பண்ணணும்? திருமணம் பண்ணி குற்றாலத்துக்கு போங்க. குற்றாலத்துக்கு என்ன பண்ண? தண்ணியில விழுந்து சாவுங்க. சாகிறதுக்கு போய் நீ கல்யாணம் பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் கொடுமையா இல்ல? இல்லன்னா கல்யாணம் பண்ணி உங்க புருஷனை வந்து ஒரு கோழி கூடாரத்துல போட்டு அடைச்சு வைங்க. செவனேன்னு இதே பெட்டிக்காரரை கேட்டு பாருங்க. கல்யாணம் பண்ணி என்ன பண்ணு புட்டு வைப்பாரு. அவரு சாமியாருமா, அவர்கிட்ட எல்லாம் கேட்க கூடாது. ஆமா நீங்க அவர் என்ன நினைச்சீங்க? நீ அவர் உத்தராட்ச போட்டு ஏமாந்துடாதீங்க. சாமியார் சக்க போடு வருவாரு பாத்துக்கோங்க. சரி வாங்க வாங்க கதைக்கு வாங்க. அவரே பாவம் வெக்கப்படுறாரு. ஏன் ரொம்ப வெக்கத்துல இருக்கீங்க? வெக்கம் இல்ல மாப்பிள்ள, டீ சாப்பிடுங்க. நீங்க சரி இல்ல பரவாயில்ல சாப்பிடுங்க. ஐயோ அப்பா அவர்கிட்ட பேச்சே கொடுக்க கூடாது, ரொம்ப ஆபத்தான மனுஷன். சரிங்க, அதனால என்னுடைய அறிவை வைத்து உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை காலங்கண்டா காலம் கண்டு காலத்தை அறிந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க நீங்க. ஆமா நீங்களே மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? நான் தாமா இப்படி இருக்கேன். மாப்பிள்ளை சும்மா அழகா இருப்பாரு. அடே அப்பா புழக்கம் நல்லா இருக்குமா? என்னது புழக்கத்துக்கு நல்லா இருக்கும், பழக்கத்துக்கு எப்படின்னு தெரியல. சாமி
காசை முன்னுக்கு வச்சா கடவுளை பின்னுக்கு வச்சாண்டுதான். காசா லேசா, காசா லேசா. அதாவது ஒரு பொருள் புழக்கத்துக்கு நல்லா இருக்குமான்னு பார்த்தா தெரியும். ஆனா அது பழக்கத்துக்கு நல்லா இருக்குன்னா பழகி பார்த்தா தான் தெரியும். அப்ப நீங்க ஏற்கனவே பழகி இருக்கீங்க. நீங்க பழகணும்னு சொல்றீங்க. சரி பாத்துக்கலாம். அதனால மாப்பிள்ளைய சொல்லட்டுமா? மாப்பிள்ளை எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை தான், எல்லாம் தெரிஞ்சது. உங்க குலக்கடவுள் யாரு? தெரிஞ்சு போன நல்லா இருக்காது, தெரியாம இருந்தா பரவாயில்ல. அப்ப தெரிஞ்ச மாப்பிள்ளையை தான் சொல்ல முடியும். தெரியாத சொல்லி நீங்க கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? அதனால எனக்கு கைவசம் ஒரு மாப்பிள்ளை இருக்காரு. சரி நம்ம பிள்ளை பாவம் ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல நடந்துட்டு போகுது அப்படின்னு மாப்பிள்ளைய சொல்றேன். அந்த முருகன் கந்தன் கலவன் கலைமாவளை முருகன் அந்த செந்தில் தலைவன் நம்ம மாப்பிள்ளை. எதுக்கு 1/2 கிலோ கோழிக்கறி திரும்பி இந்த கத்து கத்துறீங்க? ஏன் மைக் நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்கு. மாப்பிள்ள வரா? இல்ல உங்க காதுல இறங்கி சொல்லணும். உள்ள இறங்குங்களேன். காதுல இறங்கி சொல்லணும். காதுல மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? அப்படியா? எதையுமே உடனே நம்பாத ஏமாற்ற கூட்டத்தில் சேர அதையும் இதையும் பேசி சிலர் மனிதர் அறிவு சாவாதி இருக்காங்க. இக்கடங்களை காக்க முருகப்பெருமானங்க, இக்காட்டை காட்டும் நான் எங்க, அவர் மேல நான் கீழே, இது ஒத்து வருமா சாமி? சாமி இவ்வளவு தூரம் பேசினதெல்லாம் வாஸ்தவம் தான். மாப்பிள்ளைய சொன்னா பிடிக்கல. அதுக்கு தான் சொன்னா நாய்வாழை அளவெடுத்துக்கு நறுக்கி தீட்டி நற்றமலை எழுதும் எழுத்தாணியாமோ பேய்வாளும் சுடுகாட்டை பெருக்கி தள்ளி பெரிய விளக்கேற்றி வைத்தாலும் அது விடுதாமோ தாய் சொல் கேளாத சகண்டியை போல 7 பிறகு எடுத்தாலும் இந்த வார்த்தைக்கு உன்னால பதில் தர முடியுமா? ஒரே வார்த்தை சொல்லாம எத்தனை வருஷம் பேசுறீங்க? முடியுமா? அதனால மாப்பிள்ளை பிடிக்கல, என்ன சும்மா விடக்கூடாது. கந்தனை தான் கட்டிக்கிட்டு இந்த குட்டி பெத்துக்கிட்டு ஊரூரா ஊர்வல போல வந்தாரா கந்தனை தான் கட்டிக்கிட்டு இந்த குட்டி பெத்துக்கிட்டு ஊரூரா ஊர்வல போல ஒரு வந்தாரா நாரதன பார்த்து பயந்து போகிறாரா ஊரூரா தெரிஞ்சுக்கிட்டு ஊசி பாசி வித்துக்கிட்டு பழைய கஞ்சி குடிச்சு பண்டார மகளானா ஊரூரா தெரிஞ்சுக்கிட்டு ஊசி பாசி வித்துக்கிட்டு பழைய கஞ்சி குடிச்சு பண்டார மகளானா மாப்பிள்ளை பிடிக்கல. 2 பேர் வந்துருக்காங்க ஆக்கிறதுக்கு. அப்படிங்கிறீங்க மாப்பிள்ளை வேணாமா? என்னங்க பிள்ளை வளர்த்துறீங்க? என்ன பிள்ளை வளர்த்துறீங்க? சொல்ல கேட்காம அப்புறம் இது என்ன வார்த்தை? அல்லும் பகலும் இந்த அவத்தை நீ விடுத்து அல்லும் பகலும் இந்த அவத்தை நீ விடுத்து அவனியோடு இருப்பாய் தெரியோடு காலப்பிரியன் கரகலப்பிரியன் பாட்டுக்கு நாரதமாங்க. ஊருக்குள்ள வர நாரதன் ஒரு பட்டம் நான் கொடுக்க போற பட்டம். சிறப்பான பட்டம், காவியமான பட்டம், ஓவியமான பட்டம், உன்னதமான பட்டம். கொட்டி கொட்டி புத்தத்தை கொட்டுறது கொட்டி 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 கொட்டுறது ஓட்டமை சொல்ல வந்து உண்மை கேட்டாங்க. பள்ளி நானும் ரொம்ப பொறுமையா போறேன். யாரை பார்த்து கூட்டிக் கொள்ள உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ன ஒரு நெஞ்செழுத்தம், என்ன ஒரு இருமாப்பு, என்ன ஒரு மண்டக்கடை, என்ன ஒரு திமிரு. யாரை பார்த்து மீச துடிக்குது, நல்ல தீவெட்டி தடிச்சியாட்ட இருந்துட்டு யாரை பார்த்து என்னைய பார்த்து கூட்டி கொடுக்குற வார்த்தை கேட்கலாமா? உனக்கு அவ்வளவு தைரியம், அவ்வளவு திமிரு வந்துச்சா? கூட்டி கொடுப்பதைகள் இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. உலகம் அந்த கதபெருமானுக்கும் திருமணத்தை நடத்தி வச்ச காட்டலையா? நான் கிடையாது, நான் ஒரு பிரம்ம முடிச்சு கிடையாது. இந்த பிரம்மனுக்கு நான் மகன் கிடையாது. பாரு அத்தனை அத்து சொல்லி பிடிச்ச நாய் வாழ கட்டிட்டு போகலையா? என் பேரு நாரதம் கிடையாது. நான் உருட்டியே என்ன உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா? பந்தாளா நீங்க? ஐய ஒண்ணு நான் ரொம்ப கோபத்துல இருக்கேன். என் கோபத்தை தூண்டாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ணன் தம்பி நூலை பார்க்க மாட்டேன், பாத்துக்கோங்க. இவ்வளவு தூரம் பேசிட்டீங்க, நான் சொல்லுவேன். நிறுத்துமா? உன்னை இனிமே சும்மா விடுறதா இல்ல, அறிவிழா கூட்டி பாத்துருமா? ரொம்ப செருக்க போறாங்க.
உள்ள போப்பா வரேன் வந்து பேசிக்கிறேன் ஏமா வள்ளியம்மா பூரா